உங்கள நம்பி ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணதுக்கு, என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்கய்யா. இப்படி வந்து நாங்க புலம்புற மாரி தான், அமேசான்ல ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ண குத்தத்துக்கு, எங்கள பயங்கரமா சுத்த விட்டுட்டாங்கங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். இப்ப சமீபத்தில வந்து எங்களோட ஃப்ரெண்டுக்காண்டி ஒரு Realme ஃபோன் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு ஃபோன எப்ப ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புட்ன்னா, கடந்த சண்டே 4ஆம் தேதி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி இந்த ஃபோன் வந்து 5ஆம் தேதி வந்துரும்ன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த சமயத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்புட்ன்னா, "இல்ல நீங்க ஏதோ அட்ரஸ தப்பா குடுத்துட்டீங்க போல. அதனால வந்து உங்கள கான்டாக்ட் பண்ண முடியலன்னு" சொல்லி இந்த மாரி சொல்லிட்டாங்கங்க. இத வந்து கேட்டவுனே நாங்க என்ன நெனச்சுட்டு இருந்தோம் அப்புட்ன்னா, சரி நம்ம மேல தான் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கும். ஃபோன் ஆர்டர் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அதனால இந்த ஒரு ஆர்டர கேன்சல் பண்ணிட்டு, திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா ஆர்டர் பண்ணலாம் அப்புட்ன்னு சொல்லி, இதே ஃபோன திரும்ப 6ஆம் தேதி நாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி 6ஆம் தேதி ஃபோன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1 டே டெலிவரி தான். எப்படியும் 7ஆம் தேதி ஃபோன் வந்துரும்ன்னு சொல்லி, நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா 7ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஃபோன் டெலிவரியே ஆகலங்க. சரி 7ஆம் தேதி வரலனா கூட 8ஆம் தேதியாவது வந்து ஃபோன் வந்துரும் அப்புட்ன்னு சொல்லி, நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அந்த சமயத்துல வந்து டெலிவரி ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, நாங்க வந்து கேட்டிருந்தோம். அப்ப வந்து ஃபோன் பண்றோம். அவங்க எடுக்கவே இல்ல. சரி திடுதிப்புன்னு சரி ஃபோன் வந்து நமக்கு டெலிவரி ஆயிரும்னு நெனைக்கும்போது, அன்னைக்கு நைட்டு என்ன ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுச்சு அப்புட்ன்னா, உங்களோட அட்ரஸ் தப்புன்னு சொல்லி, இந்த மாரி திரும்ப குண்ட தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அப்புட்ன்னா, அமேசான் கஸ்டமர் கேருக்கே டைரக்ட்டா கால் பண்ணி பேசுனோங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத நீங்களே கேளுங்க. ஏதாவது நாங்க சீரியஸ் ஆக்ஷன் ம். எடுத்தே ஆகணும். ஏன்னா, நீங்க என்ன சும்மா விடுற மாரி இல்ல. எங்களால பைத்தியம் இல்ல நான் சார். 40,000 சும்மா கிடையாதா சார் உங்களுக்கு? 40,000 உன் சும்மா வருது உங்களுக்கு? கன்ஃபார்மா உங்கள ஆ? அந்த மாரி ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்கா இல்லைங்க சார். ரூ. 1 இருந்தாலும் காசு தான். எனக்கு தெரிஞ்சு இது அது ஏதோ 1,00,000 சீட்டிங் இருந்தாலும் சார். காசு ஏதோ தான். சீட்டிங் இல்லைன்னு நடக்குது. சொல்லலைங்க சார். இல்லாத அந்த ப்ராடக்ட்ட நீ வர அமௌண்ட் வைக்கிற மாரி, ட்ராக்கிங் பண்ற மாரி வர வச்சு, அவுட் ஃபார் டெலிவரி மாரி ஒரு சீட்டிங் பண்ண வச்சு, திருப்பி ஹப்ல குடுக்குற மாரி சொல்லி வச்சு, நாங்க என்ன ஃபோனே வரமாட்டேன்னு சொல்லிட்டு, நாங்க கேன்சல் பண்ற மாரி பண்ணிட்டு, எங்க அமௌண்ட்ட நீங்க ரொட்டேஷன் பண்றீங்க. இதான் நடக்குது. சார் இந்த பேமெண்ட் அப்படி ரொட்டேஷன் பண்ண முடியாதுங்க சார். இல்ல ஏன் பண்ணலாமே நான் சார். ஏன் சொல்றேன்னா சார், பண்ணலாம்? நீங்க ஏன் பண்ண சொல்ற மாரி முடியாதுன்றீங்க? ஏன் பண்ண முடியாதுன்றீங்க? ஒரு அமேசான் வந்து ப்ராடக்ட் காசு வாங்கியிருக்கீங்க. நான் இந்தியன் என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ராடக்ட்ட இந்த டயத்துல டைரக்ட் டெலிவரி இல்ல ம். நான் கேட்கற ஒரு நான் சரி. பேசுனேன். இந்த ப்ராடக்ட்ட இந்த டயத்துல ம். டெலிவரி பண்றதுக்கு சொல்லுங்க. எனக்கு காசு வாங்குறீங்க. ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பா இல்ல சார். இல்ல நாங்க ப்ராடக்ட்ட பார்க்கும்போது ஆமா. கீழ டெலிவரி டைம் போட்டுருக்கு. இந்த டைம்ல டெலிவரி ஆயிரும். எக்ஸ்பெக்டட் டெலிவரி இந்த டைம் போட்டுருக்கு. ம். அத பார்த்தா நான் ப்ராடக்ட்ட காசு குடுக்குறேன். அப்ப ம். அந்த டைமுக்கு வரலாட்டி யார் ஃபால்ட் அது? ம். கண்டிப்பா சொல்லுங்க. அமேசான் தான் சார் அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு எடுக்கணும். நாள் ஸோ அத ஃபில் நாளைக்கு பண்ணிட்டு அந்த நான் ப்ராடக்ட் உங்களுக்கு வரல நாளைக்கு சார். நான் கால் நாளைக்கு பேக் அந்த பண்றேன் ப்ராடக்ட் சார். வரல. என்ன பண்ணலாம்? இல்ல கண்டிப்பா பேக்கேஜ் கன்செப்ட் பஃபர் டைம் இல்ல ஃப்ரேம் வராது இல்ல சார். சொல்ல இல்ல மேக்ஸிமம் 10 வராது. நான் ங்கிறது சொல்றேன். ஜஸ்ட் நான் சொல்றேனே மேக்ஸிமம் தான். வராது. ப்ராடக்ட் வராது. நான் ஆனா சொல்றேன் ப்ராடக்ட் வராது. நான் அப்டேட் வர வைக்கிறேன் சார். இப்ப இந்த ஆடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்களே கேட்டிருப்பீங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, "ஃபோன் வந்து 1 நாள்ல வந்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாரு. சரி நாங்களும் 1 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். 1 நாள் வெயிட் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து பார்த்தோங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஃபோன் வந்த பாடு இல்ல. இதனால பொறுமை இழந்து போய் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இவங்க ஒண்ணும் ஃபோன டெலிவரி பண்ண வேணாம். நம்மளே ஃபோன் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து தேடி போய் எடுத்துக்கலாம்னு சொல்லி, அமேசான் ஹப்புக்கு டைரக்ட்டா போயி, அந்த ஃபோன வந்து வாங்கிட்டு வந்தோம். பாருங்க இந்த மாரி டைரக்ட்டா போய் தான் ஃபோன வாங்கிட்டு வரணும் அப்புட்ன்னா, நான் எதுக்கு தேவையில்லாம வந்து அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணணும்? டைரக்ட்டா கடையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பேன்ல. இப்ப இந்த மாரி ஆன்லைன் ஆப்ஸ்லலாம் வந்து ஏன் ஆர்டர் பண்றோம்? நம்மளோட கன்வீனியன்ட்க்கு தகுந்தாப்புல இவங்க வந்து கரெக்ட்டா டெலிவரி பண்ணுவாங்க. சொன்ன நாள்ல வந்து ஃபோன குடுப்பாங்க அப்படின்றதுக்காண்டி தான் இவங்க கிட்ட வந்து ஆர்டர் பண்றோம். ஆனா பாருங்க, இவங்களோட சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லி, இத்தனைக்கும் நம்மளுக்கு சர்வீஸ் நல்லா கிடைக்கணும். 1 டேல எல்லா பொருட்களும் டெலிவரி ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான், நம்ம அமேசான் பிரைம் அக்கவுண்ட்லாம் வச்சு, அதுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பணம்லாம் வந்து கட்டிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாரி இருக்கும்போது, கொஞ்சமாவது சர்வீஸஸ கரெக்ட்டா பண்ணணுமா இல்லையா? எப்படி வந்து சொதப்பியிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. இப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடக்குது அப்புட்ன்னா, இப்ப அமேசான் வந்து இந்த மாரி அவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து டெலிவரி பண்றதுக்கு, டெலிவரி ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் மாரி வந்து குடுத்துர்றாங்கங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்புட்ன்னா, உருப்படியா வந்து ப்ராடக்ட்ஸ வந்து டெலிவரி பண்றதும் இல்ல, டெலிவரி பண்ணாம விட்டுட்டு, கஸ்டமர்ஸ் மேல ப்ளேம் வந்து பண்றாங்க. சும்மா என்ன வந்து சொல்லிக்கிறாங்கன்னா, "நாங்க கால் பண்ணோம். அவங்கள வந்து ரீச் பண்ண முடியல. நாங்க வீட்டுக்கு போய் பார்த்தோம். வீட்ல ஆள் இல்ல. அட்ரஸ் தப்பா இருக்கு.
இப்படின்னு எக்கச்சக்கமான பொய்யை வந்து அடித்து வந்து விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்களையும் டெலிவரி பண்ணாமல் கஸ்டமர்ஸ் மேலே எவ்வளோ அழகாக வந்து ப்ளேம் பண்ணுறாங்க பாருங்கள். குறிப்பாக இந்த ஒரு விஷயம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து அதிகமாக நடக்குது. மற்ற இடத்துல கூட இந்த மாதிரி நடக்கிறதில்ல. ஏன்னா இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வாட்டர் பியூரிஃபையர் ஆர்டர் பண்ணும்போது இருந்துச்சு. இது மாதிரி தான் வாட்டர் பியூரிஃபையர் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் டிலே ஆகி அதுக்கப்புறம் தாங்க அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வந்துச்சு. அதனால் இந்த ஒரு விஷயத்த அமேசான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் இப்படியே தான் சர்வீஸை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அவங்களுக்கே பெரிய ஆப்பாக வந்து மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடிலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.